அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்மஹா அறக்கட்டளையின் சார்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கும் பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும் கோடியக்கரை சித்த மருத்துவ மூலிகை ஆராய்ச்சி மையத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு வனத்துறை எம்பிசி வேளாண்மை குழுவின் சார்பாகவும் அதன் தலைவர் என்ற முறையிலே உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த அல்மஹா அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படும் நிகழ்ச்சியை பார்க்கும்போது மிகவும் நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய ஹைதர் அலி அவர்கள், நான் படிக்கவில்லை, நமக்கு பிறகு வரும் வாரிசுகள் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அறக்கட்டளையை நிறைவே ஏழை பிள்ளைகளுக்கும் பணம் இல்லாமல் உடை கொடுத்து சாப்பாடு கொடுத்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறால் அவரை நாம் எல்லோரும் போற்ற வேண்டும். அவரை நினைக்கும் போது முன்னாள் முதலமைச்சர் காமராஜ் அவர்கள் நினைவுக்கு எனக்கு வருகிறது. அவரும் படிக்கவில்லை என்ற காரணத்தினால் பள்ளிகளை தமிழ்நாடு முழுவதும் நிறுவினார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது முத்துப்பேட்டையிலே இப்படிப்பட்ட ஒருவர் இருக்கின்றால் நாம் எல்லோரும் அதை வரவேற்க வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், மேலும் மேலும் வளர எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, செத்தும் குடை கொடுத்தால் சீரைக்கா மறைக்கார் என்ற இந்த கதையை நாம் பள்ளி பாடத்திலே படித்திருக்கிறோம். செத்தும் குடை கொடுத்தால் சீரைக்காய் மறைக்கார் என்ற பாடத்தை பள்ளியிலே நாம் படித்திருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய புகழை இன்றும் பள்ளி புத்தகத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் யாருக்கும் இல்லை என்று சொன்னது கிடையாது. ஏனென்றால் யாரு போனாலும் புடைவள்ளல் போல அள்ளி கொடுத்திருக்கிறார். அதுபோல முத்துப்பேட்டையிலே இப்படிப்பட்ட சீரைக்கா மறைக்காதவர் இருக்கிறார் என்றால் அவர் எல்லோருக்கும் அவரை வரவேற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நம்மளுடைய கோடியக்கரைக்கு ஹைதர் அலி அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்பு என்னை பார்ப்பதற்காகவும் மூலிகைகளை பார்ப்பதற்காகவும் இங்கே கோடியக்கரைக்கு வந்தார்கள். அப்போது அவருடைய பழைய நினைவுகளை என்னிடம் சொல்லி காட்டினார்கள். இந்த இடத்துல தான் நாங்கள் மீன் பிடித்தோம், இங்கே தான் தங்கினோம் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு வசதி வந்தும் தன்னுடைய பழைய நினைவுகளை அவர் மறக்கவில்லை என்றால் அவர் தான் மனிதர். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சில பேர் வசதி ஏற்பட்டால் சொல்வார்கள், சிங்கப்பூருக்கு ஒருத்தன் போனானா, போகும்போது போயிட்டு வரும்போது ஊருக்கு வந்து வரும்போது கேட்டிங்கன்னா சாவடி பண்ணி நல்லா பார்த்துட்டு இதான் நெல்லு காய்க்கிற மரமா ஒன்று கேட்டானா. கதையை கேட்டுங்க, இதுதான் நெல்லு காய்க்கும் மரமானு கேட்டானா. இங்கே சாவடி பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு போனவன் சிங்கப்பூருக்கு போய் 2 வருஷம் வந்துட்டு நான் கேட்டிங்கன்னா இதான் நெல்லு காய்க்கும் மரமானு கேட்டானா. அப்படியெல்லாம் ஹைதர் அலி அவர்கள் தலை நினைவுகளை எல்லாம் நாம் பட்ட கஷ்டத்தை இங்கே மீன் பிடித்ததை எல்லாம் என்னிடம் சொன்னார்கள். அப்போ பார்க்கும்போது அவருடைய மனசு, அவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுபோல முத்துப்பேட்டையிலே அப்படிப்பட்ட இவரை நாம் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஹைதர் அலி போல கொடைவள்ளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் நான் சொன்னேன், என்னுடைய என்ஜிஓ தொண்டு நிறுவனத்தின் சார்பாக 1000 மூலிகை கன்றுகள் வைத்து கொடுக்க வேண்டும், 20,000 ரூபாய் செலவாகும் என்று சொன்னேன். உடனே 20,000 ரூபாய் கொடுத்தார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் ஊரில் சொல்லி நான் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எல்லாரும் பணம் இருந்தால் எல்லாரும் கொடுத்து விட மாட்டார்கள், இந்த எண்ணங்களும் வராது. ஏன்னால் ஹைதர் அலிகிட்ட சொன்ன உடனே கொடுத்தார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒருவர் முத்துப்பேட்டையில் இருக்கார் என்றால் எல்லோருக்கும் இதை வரவேற்க வேண்டும். அவர் மேலும் மேலும் உயர நம்ம அல்லாஹ் தஆலாவிடம் துவா கேட்க வேண்டும் கூறிக்கொண்டு என்னை வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்பு நாம் கூறியது போன்று இந்த அல்மஹா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியில் மாணவிகளுக்கு பல பயனுள்ள துறைகளை பயிற்றுவித்து கொண்டிருக்கின்றோம். அவற்றில் ஒன்றுதான் பேச்சு பயிற்சி. இந்த பயிற்சிக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது நான் ஒன்றும் எழுதி கொடுக்கவில்லை, அவர்களுக்கு வழிகாட்டினேன். இந்த புத்தகத்தில் இருக்கின்றது என்று அதை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து
உருவாக்கி அவர்கள் தங்களுடைய பேச்சை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலே பட்டம் பெறக்கூடிய 6 பேர்களில் 4 மாணவிகள் தொடராக இப்பொழுது பேசுவார்கள். முதலாவதாக எம் ஆயிஷா இஸ்லாமிய பெண் அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே பேசுவார்கள். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العليم. விண்ணுக்கழகான விண்மீன்களையும் மண்ணுக்கழகான மனிதர்களையும் படைத்த வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்தவளாய் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். தங்களுக்கு மத்தியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும். அறியாமை காலத்தில் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக 1400 வருஷங்களுக்கு முன்பு அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அனுப்பினான். மக்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை எடுத்துச் சொல்லி மக்களை நேர்வழிப்படுத்தினார்கள். ஆண்களை சீர்திருத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களையும் சீர் செய்து உலகத்திற்கு முன்மாதிரியான சமுதாயமாக மாற்றி காட்டினார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையின்படி நடந்த சஹாபிய பெண்களை பற்றியும் இன்றைய காலத்தில் மார்க்கத்தை மறந்து வாழும் பெண்களையும் பற்றியும் தான் தங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்றைய காலத்தில் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு வசதி இல்லாமல் இருந்துச்சு. குர்ஆன மரப்பட்டைகளிலும் தோள்களிலும் கல்களிலும் எழுதி வச்சு மனன செய்வார்கள். நல்ல அமல்கள் செய்வதற்கு கொஞ்ச நேரம் இருந்தால் கூட அதை போட்டி போட்டுக்கொண்டு அந்த நல்ல அமல்களை செய்வார்கள். அந்த அளவிற்கு அன்றைய கால பெண்கள் ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கார்கள். இன்றைய காலத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு பல வழிகள் இருந்தும் அதை செய்யாமல் அலட்சியமாக விட்டுறாங்க. இன்னும் குர்ஆனை ஓதுவதற்கு புத்தக வடிவிலையும் அரபியில் ஓத தெரியல என்று சொன்னால் அதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. நல்ல அமல்கள் செய்வதற்கு நிறைய நேரம் இருந்தும் அதை அலட்சியமாக விட்டுறாங்க இன்றைய கால பெண்கள். அன்றைய காலத்து பெண்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செஞ்சுருக்காங்க. உதாரணமாக நம்ம ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முதல்ல இஸ்லாத்தை ஏற்றவங்க. அவர்கள் செல்வ சீமாட்டியாக வாழ்ந்திருக்காங்க. இந்த இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்தினால அவங்களுடைய செல்வங்கள் அனைத்தையுமே தியாகம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களிடம் போய் நமக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி உதவி கேட்டோன்னு சொன்னால் உதவி செய்ய மறுத்துடுறாங்க. அப்படியே உதவி செய்ய நினைச்சா கூட அவங்களுடைய சொத்துக்கள்ல ஏதாவது குறைஞ்சிருமோ அப்படின்ட்டு பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்றைய காலத்தில். ரமலான் மாதத்தில் யாராவது தர்மம் கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தர்மம் கொடுக்காம அவங்களிடம் பல சாக்கு போக்குகளை சொல்லுவாங்க. இன்னும் வீட்டு கதவுகளை பூட்டி கொள்ளுவாங்க. இப்படி கல்லஞ்சம் உடையவர்களாக இருக்கிறார்கள் இன்றைய கால பெண்கள். இதை பற்றி கூட அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில கூறும்போது யாசகம் கேட்போரை விரட்டாதீர்கள். அன்றைய காலத்து பெண்கள் தர்மம் அதிகமாக செய்வாங்க. உதாரணமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவர்களிடம் ஒரு முறை யாசகம் கேட்டு வந்தபோது அவங்களுடைய திருமண ஆடையை தர்மமாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களிடம் போய் யாராவது தர்மம் கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்க கிழிஞ்ச துணியை கொடுக்கறது கூட யோசிக்கிறாங்க. அன்றைய காலத்து பெண்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கல்வியை கற்பாங்க. இதை பற்றி கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது பெண்களில் சிறந்தவங்க மதீனத்து பெண்களான அன்சாரி பெண்களே ஆவார்கள். ஏனெனில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒருபோதும் வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இன்றைய காலத்து பெண்கள் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, உலக கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
ஆனால் உலக கல்வியானது இந்த உலகத்திற்கு மட்டும்தான் பயன் தரக்கூடியதாக இருக்குது. மார்க்க கல்வியானது இந்த உலகத்திற்கும் மறுமை உலகத்திற்கும் பயன் தரக்கூடியதாக இருக்குது. இதை சற்று சிந்தித்து பாருங்க சகோதர சகோதரிகளே. அது மட்டுமா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடிய முறைகளை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுடைய அலங்காரம் வெளியே தெரியும் அளவிற்கு லேசான ஃபர்தாவை அணிகிறாங்க. அதுவும் எப்படின்னு சொன்னால் மேக்கப், லிப்ஸ்டிக் போன்ற பொருட்களை பயன்படுத்தி பூ அத்தர் போன்ற நறுமணத்தை பூசிக்கொண்டு ஃபர்தாவை அணிந்து வெளியே செல்றாங்க. ஆனால் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கமானது ஃபர்தா அணிந்தோட்டு சொன்னால் அவங்களுடைய முகத்தையும் முன்கைகளையும் மட்டும்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தினது அல்லாமல் அந்நிய ஆண்களோட கவரக்கூடிய அளவிற்கு ஃபர்தாவை அணிகிறாங்க. இதை பற்றி கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, யார் அலங்காரத்தை வெளிப்படுத்தி கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியே செல்கிறார்களோ அவர்களின் பின்னால் ஷைத்தானும் கூட வருகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் அனைவரும் அன்றைய கால சஹாபிய பெண்களை போன்று இருக்க வேண்டும் என துஆ செய்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிய தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாணவி தான் பயின்ற 4 ஆண்டுகளில் பேசிய முதல் பேச்சு இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு தங்களுடைய பிரச்சாரத்தை முடுக்கிவிட ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்பதை எங்களுடைய மாணவிகளிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பிலான சொற்பொழிவு. இன்று நாங்கள் தான் சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெருங்கூட்டம் உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. உண்மையான சுன்னத் வல் ஜமாத் என்பவர்கள் யார் என்பதை பற்றி ஆயிஷா பர்வீன் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. صدق الله العليم. வார்த்தையில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்ததே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியத்தில் கெட்டதே பிதஅத்தை உருவாக்குவதும், பிதஅத் அனைத்தும் வழிகேடு, வழிகேடு அனைத்தும் நம்மளை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என ஒவ்வொரு உரையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை உங்களுக்கு நினைவுபடுத்தியவளாய் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். தற்போது உங்கள் மத்தியில் எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், உண்மையான சுன்னத் ஜமாத்தினர் யார்? கல்வியில் சிறந்தது அல்லாஹ்வை பற்றி அறியப்படுகின்ற கல்வியாகும். அல்லாஹ்வை மட்டுமே இறைவனாக ஏற்றுக்கொண்டுள்ள முஸ்லிம்களில் பலர் அல்லாஹ்வை பற்றி அறிவதில்லை. குர்ஆனை ஓதுகிறார்கள், அதன் பொருள் தெரிந்தாலும் அதனுடைய கருத்துக்களை ஆழமாக சிந்திப்பதில்லை. இன்னைக்கு தங்களை சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவங்க அதற்கு தகுதியானவர்களா என்று பார்த்தால் கிடையாது. இவர்கள் குர்ஆனையும் ஹதீஸ்களையும் சஹாபாக்கள் பின்பற்றிய வழிமுறைகளையும் கொள்கைகளையும் புறக்கணித்து வாழ்கின்றனர். சுன்னான்னு சொன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றாம அதற்கு மாற்றமா நடக்கிறாங்க. இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையே குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கை தான். அதை கொள்கையா ஏத்துக்கிட்டு அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை மற்றவர்களுக்கு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காற்றா, வஅலல்லாஹி ஃபத்தவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இறைவனை மட்டும் சார்ந்திருங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய பண்புகளை மற்ற அவனுடைய படைப்பினங்களுக்கு இருக்கதாக நினைக்கிறான். இன்னும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு தேவைகள் இருப்பதை போல அல்லாஹுக்கு தேவை இருப்பதா நினைக்கிறான். அல்லாஹ்வுடைய தன்மைகளை தமது அறிவை கொண்டு கற்பனை செஞ்சு பார்க்கிறான்.
இதை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில கூறும்போது இபுதுல்லாஹ வலா யுஷ்ரிக பிஹி ஷையா, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இணையும் கற்பிக்காதீர்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னைக்கு சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவங்க தர்காக்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய கபர்களுக்கு சஜிதா செய்றாங்க. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். இன்னும் அவங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டாலோ இல்ல கஷ்டம் ஏற்பட்டாலோ அவர்களிடத்துல போய் முறையிடுறாங்க. இன்னும் திருவிழாக்கள், சந்தனக்கூடு, கந்தூரி என்று விழா நடத்துறாங்க. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செஞ்சிருக்காங்க. மௌலித் இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, சிலர் தன்னுடைய வயிற்று பிளப்பிற்காக ஏற்படுத்தி கொண்டது. இன்னும் அல்லாஹ்வும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ காட்டி தராத வழிமுறை சஹாபாக்களுடைய காலத்திலேயோ இமாம்களுடைய காலத்திலேயோ பின்பற்றாத ஒன்று. இதுல அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய வாசகங்கள் தான் அதிகமா இருக்கு. உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவத்தை மன்னிக்க கூடியவரே என்று அழைக்கும் ஒரு வரி வருது. ஆனால் குர்ஆனோ வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான்னு கூறுது. இப்படி இணை வைக்கக்கூடிய காரியங்கள்ல தான் தங்களை சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவங்க அதிகமா ஈடுபடுறாங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி மா யக்ஃபிரு தூன ஸாலிக லிமன் யஷாஉ வ மன் யுஷ்ரிக பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிப்பதை மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழுள்ள பாவங்களை தன் நாடுனா மன்னிப்பேன்னு சொல்றான். யாரு அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தார்களோ அவர்கள் பெரும் பாவத்தை கற்பனை செஞ்சிட்டதா சொல்றான். இன்னைக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள்ல தான் இவங்க அதிகமா ஈடுபடுறாங்க. அப்படின்னா உண்மையான சுன்னத்து ஜமாத்தினர் யார்? குர்ஆனையும் ஹதீஸ்களையும் பின்பற்றக்கூடியவங்க. அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வின் வேதத்தின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் காட்டி தந்துள்ளான். முஸ்லீமாகிய நாம் அவை இரண்டையும் தான் பின்பற்றணும். குர்ஆனையும் நபி வழியையும் பின்பற்றாம முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காகவோ பெரும்பான்மையான மக்கள் இதைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்று நாமளும் பின்பற்றணும்னு சொன்னா மறுமையில அல்லாஹ்வுடைய பிடியில் இருந்து நம்மால் தப்ப முடியாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில எச்சரிக்கை செய்றான், இன்ன பத்தஷ ரப்பிக லா ஷதீத், உமது எரியோனுடைய பிடி எப்படி இருக்கும், மிக கடுமையானதா இருக்கும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்றான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் கட்டளையிடாத காரியங்களை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்வால் மறுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் நடைபெறுது. அதில் நமக்கு நன்மை இல்லை என்பதோடு மட்டுமல்லாமல் தண்டனையும் உண்டு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு குர்ஆனுடைய சுன்னாக்களை தூக்கி எறிந்துட்டு மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கு. குர்ஆனையும் நபி வழியும் தான் தன்னுடைய மார்க்கம் என்று அறியாததுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் பல பிரச்சனைகளை சந்திக்குது. எனவே நம்மளுடைய வாழ்வில் எல்லா நிலைகளையும் குர்ஆனையும் ஹதீஸ்களையும் பின்பற்றி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அடைய உள்ள ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹித தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம அல்மகாவது எப்போ பொறுத்தாலும் ஒரு ஏதாவது பிரைஸ் அறிவிப்போம். இந்த இப்போ பேசிட்டு போன ஆயிஷா பர்வீன் இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவருடைய வாப்பா பேர், இவருடைய தாப்பனார் பேர் யார் உடனே கூப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அதிரடியாக கொடுக்கப்படும். அவங்க தகப்பனார் பேர், அம்மா பேர் எல்லாருக்கும் தெரியும், தகப்பனார் பேர். ஏன்டா இது 3 வருஷமாக இந்த மதரசாவில் ஓதுது. எனக்கே இன்றைக்கி தான் தெரியும் அவர் தகப்பனார் இன்றைக்கி கை கொடுக்கும்போது. கடைசியாக நான் பார்த்தா நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் தெருவில் இருந்த எங்கள் தெருவில் நாங்கள் எல்லாம் ஒன்றா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்களுடைய பொண்ணுண்டு. யார் சொல்லணும் உடனே இப்போ இது மதரசாப்பில் யாரும் சொல்லக்கூடாது. நீங்கள் யார் சொல்லிவிட்டேன், அவங்க அம்மா அவங்களுடைய சொந்தக்காரன் யாரும் சொல்லக்கூடாது. நான் இப்போ ஆசாத் நகரில் உள்ளவங்க சொல்லணும், ஆசாத் நகர் சொல்லணும். யார்? இக்பால் மகள். ஓகே, வெரி குட். உங்களுக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த எதுக்காக இது நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பிள்ளையுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா உண்மையிலே இவங்க அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே ஒன்றுமே தெரியாது. 4வது படித்த இக்பாலுங்கிறவர் 4வது படித்ததோடு அதோட வலைக்கு போனவங்க. இன்றைக்கி அந்த பிள்ளை ஒரு ஆலிமா பட்டம் வாங்குதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதுக்கு தான் நான் கூறுறேன். இன்னும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த டைம் இல்லாதனால அறிவிக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆலிமா பேசுவாங்க. அடுத்து ஷபானா நஸ்ரின் என்ற பட்டம் பெறும் மாணவி தியாகத்தில் வளர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பில் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الخير الحديث كتاب الله وخير هدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها النبي جاهد الكفار والمنافقين عليهم وأعمالهم جهنم وبئس المصير எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் ஏழைகள் மூமின் மீதும் என் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டென்று துஆ செய்வதாக எனது உரையை ஆரம்ப செய்கின்றேன். உங்கள் மத்தியில் எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு தியாகத்தில் வந்த இஸ்லாம். இன்று நான் வாழ்க்கையில் நெறியாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கம் சாதாரண முறையில் வந்துச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பல நபிமார்களுடைய தியாகத்தினாலேயும் பல சஹாபாக்களுடைய தியாகத்தினாலேயும் பல சஹாபி பெண்களுடைய உயிர் தியாகத்தினால்தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் வந்துச்சு. இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்காக யார் யாரெல்லாம் தியாகம் செஞ்சார்கள் என்பதை பற்றி தான் உங்கள் மத்தியில் நான் பேச வந்துள்ளேன். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்குள்ள பெண்கள் அதிகமாக பயப்படக்கூடியவர்களாகவும் பலகீனமானவர்களாகவும் தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்குள்ள சஹாபி பெண்கள் அப்படியே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. உதாரணமாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூட எடுத்துக்கலாம். இந்த இஸ்லாம் மார்க்கை ஏற்றத்தினால அவ பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. மக்கத்து குறைஷியான அபுஜஹல் இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றனால அவ பல கொடுமைகளையும் இன்னும் கஷ்டங்களையும் வேதனையை கொடுக்கக்கூடியவனாக தான் அந்த அபுஜஹல் இருந்தான். அப்போ சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இதான் என்னுடைய இஸ்லாம் மார்க்கம் அப்படின்ட்டு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு உள்ளவங்கள்ட்ட ஒரு கத்தி எடுத்து மிரட்டி நீ இந்த இஸ்லாம் மார்க்கத்தை விட்டுடுன்னு சொன்னா விடக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. ஆனால் அன்றைய காலத்தில் உள்ள சஹாபாக்களும் சரி சஹாபி பெண்மணி சரி இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்களாகவும் உறுதியாகவும் இருந்தாங்க. இன்னும் அன்றைய காலத்தில் அதிகமாக செல்வம் வந்துருச்சு. இன்னும் செல்வ சீமாட்டியர்களாக இருந்தாங்க. அந்த செல்வத்தெல்லாம் தூக்கி வீசி தியாகம் செய்யக்கூடியவர்களாக தான் அன்றைக்கு உள்ள சஹாபாக்கள் சரி சஹாபி பெண்மணி சரிக்கக்கூடியவராக இருந்தாங்க. பணம் என்பது இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும். ஆனால் உயிரை அப்படி கிடையாது. இஸ்லாத்திற்காக உயிரை கொடுத்த பெண்மணி முதல் பெண்மணி யாருன்னு சொன்னா சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அவங்கள அபுஜஹல் பல்வேறு கொடுமைகளை அனுபவிச்சான். இன்னும் ஈட்டியால கொடுத்து அவளுக்கு வேதனையை அதிகமாக்க கொடுக்கலாம் இருந்தான். இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவள் காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌனின் மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூட எடுத்துக்கலாம். அவங்களேனா இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்காக பல்வேறு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. இந்த இஸ்லாம் மார்க்கை தெரியறதுக்கு முன்னாடி ஃபிரௌன் அவங்க மனைவி மேல அன்பாகவும் பாசமாக இருந்தாங்க. இந்த இஸ்லாத்தை ஏற்றனால அவங்கள அவ்வளோ வேதனைகளையும் இன்னும் துன்பங்கள் கஷ்டம் கொடுக்கக்கூடியவனாகவும் தான் அந்த ஃபிரௌனின் தான். அப்போ இந்த இஸ்லாம் மார்க்கத்தை விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. உறுதியாக இருந்தாங்க. இன்னும் அவங்கள்ட்ட அதிகமான செல்வங்கள்லாம் இருந்துச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட செல்வம்லாம் இருந்துச்சு. இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்காகவே அவ தியாகம் செஞ்சக்கூடிய பெண்மணியாக தான் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. இதெல்லாம் பொறுப்பெடுக்காம அல்லாஹ்விடத்தில் ஆசியா ரலியல்லாஹு துஆ செய்றாங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில குடிகாட்டுகின்றான். 66வது அத்தியாயத்தில் 11வது வசனமா இது கால ரப்பி இப்லி இந்தக பைத்தில் ஃபி ஜன்னாத் இறைவா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவாயாக அப்படின்ட்டு ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க துஆ செய்றாங்க. ஆனா இன்றைக்குள்ள பெண்கள் எப்படி துஆ செய்றாங்கன்னு சொன்னா இறைவா அவ அழகழக ஆடை அணிறா அதே மாதிரி எனக்கு தாடா அல்லாஹ் அவ அழகழகான நகையெல்லாம் அணிறா அதே மாதிரி எனக்கு தாடா அல்லான்னு தான் இன்றைக்குள்ள பெண்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் செல்வத்தில் மயங்கி இந்த இஸ்லாத்தை விடக்கூடிய பெண்மணியாக தான் இருக்கிறாங்க. இன்னும் இறை தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க தாயிஃப் என்ற ஊரில்
பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்லாத்திற்காக. அவங்களும் பல்வேறு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க, இன்னும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்காங்க. கல்லாலையும் சொல்லாலையும் அடி வாங்கியிருக்காங்க. கல்லால கூட அடி வாங்கினா நம்மளால ஆய முடியும், ஆனா சொல்லால அடி வாங்கினா அது கடைசி வரையும் ஆறாது. இன்னும் பைத்தியக்காரன், இன்னும் சூனியக்காரன் அப்படின்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்திற்காக அவ்வளோ திட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ இஸ்லாத்தை எடுத்து சொல்லாம இருந்தாங்களா? ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கிலாம் வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்போ இந்த இஸ்லாம் மதத்தை சொல்லாம இருந்தாங்களா? உறுதியாக இருந்தாங்க. எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்காக அதிகமான தியாகங்களை செய்து இம்மையிலே மறுமையிலே வெற்றி பெற்று சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை துஆ செய்வதாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹை தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று பட்டம் பெற இருப்பவர்கள் 6 மாணவிகள். அவர்களில் 4வருக்குத்தான் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கின்றோம். காரணம், அவர்கள் ஒருவர் கருவுற்றிருக்கின்றார், இன்னொருவர் குழந்தை பெற்றிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக ஒரு வித்தியாசமான தலைப்பு ஹுதைஃபா இப்னுல் யமான் என்ற நபித்தோழர் அவர்கள் கூறுகின்றார்கள், மக்களெல்லாம் நன்மையை பற்றியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நானோ தீமையை பற்றி கேட்பேன். காரணம் என்னவென்றால், தீமை என்பதை தெரிந்து அதை விட்டும் விலகிக் கொள்வதற்காக என்று சொல்கின்றார்கள். அதே போன்று நம்முடைய சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். இவர்களிலே வழிகட்டவர்கள் யார் யார் என்று அடையாளம் காட்டுவதற்காக நஃபீலா சுல்தானா என்ற பட்டம் பெறும் மாணவி இதோ வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றும் என்று துவா செய்தவளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். தற்போது உங்கள் மத்தியில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், மாற்றமான கொள்கையுடையவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அதிகமானோர் வழிகெட்டு விட்டார்கள். அவர்கள் 5 கூட்டத்தினர். அவர்கள்தான் கதரியாக்கள், முர்ஜியாக்கள், ஜஹமியாக்கள், ராஃபிலாக்கள், ஹவாரிஜர்கள் ஆகியோர் ஆவார்கள். இவர்களில் ராஃபியாக்கள் என்ற தலைப்பை பற்றி தான் தற்போது நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அதிகமானோர் வழிகெட்டு விட்டனர். ராஃபிலாக்கள் அப்படின்னு பார்த்தா இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கையை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அடுத்த ஆட்சியாளராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ராஃபிலாக்கள் கூறினாங்க. ஆனால் அடுத்த ஆட்சியாளரோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடுத்த ஆட்சியாளராக நியமித்ததால் அதிகமான சஹாபாக்கள் வழிகெட்டு விட்டார்கள் என்றும், இன்னும் ஆட்சி அடிப்படையானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடைமுறைப்படுத்தினாங்கன்னு அதே போலதான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வாதாடினாங்க. இன்னும் அந்த ராஃபிலாக்கள் அல்லாஹ்வின் பண்புகளில் குறை கூறினார்கள். அது என்னன்னா, அல்லாஹ்விற்கு பதாத் என்ற ஒரு பண்பு உள்ளதாக கூறினார்கள். பதாத் என்ற பண்புனா, நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் நன்கறிவான். நீங்க வீட்டினுள் இருந்து செஞ்சாலும் சரி, அதை ஒரு மலை குகையினுள் இருந்து செஞ்சாலும் சரி, அல்லாஹ் நாம செய்யற விஷயத்தை என்ன கண்டிப்பா நன்கறிவான். ஆனா இந்த ராஃபிலாக்களை என்ன கூறுறாங்கன்னா, நாம செய்யற விஷயத்த அல்லாஹ் முதல்ல அறிஞ்சிக்க மாட்டானா, சில நாட்களுக்கு பின்பு அறிவானா.
இதை யார் சொல்றா? ராஃபிலாக்கள். அப்படி இல்லை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அறிவு மிக மகத்துவமானதாக இருக்கும். அவனுடைய ஞானம் முதலாவதாக இருக்கும். அவனுடைய அறிவும் ஆற்றலும் எல்லாத்திலையும் முதலானதாக இருக்கும் போது அவர்கள் எப்படி அல்லாஹ்விற்கு பதாத் என்ற ஒரு பண்பு உள்ளதாக கூற முடியும்? இது அல்லாஹ்வின் மீது அபாண்டமான பழி சுமத்துவது போலவா இருக்கிறது? இது அனைத்தும் யார் சொல்றாங்கன்னா ராஃபிலாக்குடைய கூட்டத்தினர், போலி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் இதையே பின்பற்றி வராங்க. யாரோட கொள்கையை? ராஃபிலாக்களுடைய கொள்கையை. இதை கண்டிச்சு முன்னோர்களான சலஃபுஸ் சாலிஹூன்கள் கூட்டத்திலே மிக மோசமான கூட்டத்தினர் யார்? ராஃபிலாக்கள். இதை இந்த ராஃபிலாக்கள் கூட்டத்தை பின்பற்றி தான் இன்னைக்கு தன்னை சுன்னத் ஜமாத் என்று கூறிக்கொள்றாங்க. இத்தகையோருக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில் இன்றுடன் மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் என்னுடைய காலடியில் போட்டு புதைக்கின்றேன் என்று கூறியிருக்கிறாங்க. ஆனா அந்த சமுதாயத்திலேருந்து வந்த நாம இன்னைக்கு என்ன தெரியுமா செய்யறோம்? அந்த மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கிறோம். எப்படி தெரியுமா? கையெறித்தால் பணம் வரும் என்றும், காக்கை கத்தினால் வீட்டுக்கு விருந்தாளி வருவார்கள் என்றும். ஆனா அந்த காக்கையும் என்ன வயிற்று பசிக்காக கத்துது. அதை கூட நம்மளால அறிய முடியாத நிலையில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, யார் மார்க்கத்தில் இல்லாத செயலை செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும். நீங்களா ஒரு செயலை நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக இல்லை. அதை அல்லாஹ் நிராகரித்து விடுவான். உங்களால எடுத்து காட்ட முடியுமா மூட நம்பிக்கை இருக்குதுன்னு? அல்லாஹ் ஏதாவது ஒரு குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லியிருக்கானா? இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் புகாரிலேயே முஸ்லிம்லேயே கூறியிருக்கிறார்களா? நிச்சயமாக முடியாது. உங்களாலே முடியாது, எங்களாலே முடியாது. அதே போல என்ன மார்க்கத்தில் இல்லாத விஷயம் என்னன்னா சகுனம் பார்த்தல். அந்த சகுனம் பார்த்தல இன்னைக்கு நாம முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். எப்படின்னு தெரியுமா? நாம வெளியில போனா ஒரு நல்ல விஷயத்துக்கோ சரி கெட்ட செயலுக்கோ சரி வெளியில போயிட்டு இருந்தோம்னா பூனை குறுக்க போயிடுச்சுன்னா சகுனமே சரியில்லைன்னு என்ன போன வேகத்திலே திரும்ப வந்துடுறோம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டித்துள்ளார்கள். யார் சகுனம் பார்த்து தன்னுடைய காரியத்தை மாற்றுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது சமமாகும். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். மார்க்கத்தில் இல்லாத ஒன்று இணை வைப்பதாகும். அந்த இணை வைப்பதற்கு சமமானது மூட நம்பிக்கைகளும் சகுனமாகும். இன்னும் என்ன, அது முழுமையாக நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். சாதாரண கேளுங்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல சாதாரண தீக்குச்சி நம்ம மேல பட்டா எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ். ஆனா அந்த நரகமானது நெருப்பை சூழ்ந்திருக்கும், முழுமையாக நெருப்பு, அதில் மரணமே இல்லை, அதில் என்ன தப்பித்து செல்ல முடியாது, நிரந்தரமாக அங்குதான் தங்க முடியும். இன்னும் என்ன, சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் ராஃபிலாக்கள் முதலான வழிகெட்ட கொள்கையை நாம் பின்பற்றி தாங்கள் தான் சுன்னத் ஜமாத் என்று கூறாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் தாபியூன்களையும் தபவுத் தாபின்களையும் பின்பற்றி உண்மையாக அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்தினர் மக்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று துஆ செய்தவளாக எனது உரை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.